மஞ்சிருக்க மதி? மதி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்காக நீ அவகிட்ட பேசாம இருக்கிறது ரொம்ப தப்பு மலர். தயவு செஞ்சு அவளை மன்னிச்சுக்கோ. மதி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதா பார்த்த உடனேயே பாக்கியராஜ் வந்துட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா தான் என்ன அப்படின்றாங்க. ஆனால் நான் பேச மாட்டேன் அப்படின்னு மலர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. மதி ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ரேவதி வந்து மலருக்கு கால் பண்ணுறாங்க. அன்னிக்கிட்ட பேசுனீங்களா இல்லையா அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு அவளை பார்த்து எனக்கு பேசணும்னு தோணவே இல்லை. எனக்கு எல்லாரும் என்னை வந்து கேவலமாக தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அவளும் எனக்கு சுயமரியாதை இல்லைன்னுட்டு சொல்லிட்டா. அது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி நான் என்ன மரியாதையை இழந்துட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்கிறேன். அது எதுக்குன்னா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறேன். மற்றபடி நான் எதையும் நினச்சும் செய்கிறதில்ல. ஆனால் மதிய சொன்னதை கேட்கும் போது என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு. அது என்றைக்கு நான் மறக்கவே மாட்டேன் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு இருப்பாங்க, மன்னிச்சு விட்டுறது தானே. அவங்க வந்து உங்ககிட்ட பேசினாலும் பேசலையா நீங்கள், அண்ணன் கால் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு ரேவதி வந்து சொல்கிறாங்க. உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம மலர் வந்து, இந்த வேலையும் நீ பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க பாக்கியராஜ் மேலே. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. என்ன பண்ணுறது, ரேவதிக்கிட்ட சொல்லி அவன் உன்கிட்ட சொன்னாவாச்சு நீ ஓகே சொல்லுவியோ அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சொன்னோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க மலர். இதோட உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ, அப்படி இல்லைன்னா எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக மலர் சொல்லிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.